ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு ஸ்பெஷல் டெட்டுக்காக நம்ம தினசரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸில் இன்னைக்கு 5வது நாள். ஏற்கனவே 40 கேள்விகள் பார்த்துருக்கோம். என்னையோட சேர்த்து மொத்தமாக 50 கேள்விகள் முடிய போகுது. இதில் பாருங்கள் 41வது கேள்வி. இன்னைக்கான கொஷின்ஸ் பெரும்பாலும் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா டைமை பேஸ் பண்ணி இயரை பேஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 41வது கேள்வி, ராமின் பிறந்த நாள் டிசம்பர் 20, 2019 மற்றும் அவரது சகோதரியின் பிறந்த நாள் ஜூன் 21, 2022. அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் மாதங்கள் வித்தியாசம் உள்ளன? ஹவு மெனி இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஆர் தே அபார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராம் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 2019 டிசம்பர் 20. அவங்களோட சிஸ்டர் எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா 2022 ஜூன் 21. அவங்க ரெண்டுக்கு இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இது 2019 டிசம்பர் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா 2020 டிசம்பர், 2021 டிசம்பர், கரெக்டா? 2021 டிசம்பர், அடுத்து 2022 ஜூன்லேயே நடுவுலேயே வந்துடுது. அப்போது இது வரைக்கும் முழுசாக எத்தனை இயர்ஸ் வந்துடுது அப்படின்னா 2 இயர்ஸ் வந்துடுது, கரெக்டா? அப்போ எல்லாத்துலேயுமே அவங்க முதல்ல ஆரம்பத்தில் 2 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது இது டிசம்பர், இது ஜூன். இதுக்கப்புறம் பாருங்கள் டிசம்பர் 20. டிசம்பர் 20க்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து ஜனவரி 20, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 20, 21 அவங்க பிறந்துடுறாங்க, கரெக்டா? அப்போ நடுவில் எத்தனை மாதம் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. அப்போது 2 வருஷம் எத்தனை மாதம் வருது? 6 months. ஸோ 2 years 6 months அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் நம்ம எப்படி யோசிச்சு ஆன்சர் பண்ணுறோம். நம்ம டக்குனு 2 years எல்லாமே 2 yearsல இருக்குது பாருங்கள். நம்ம இதில் 5, 6, 7 இதில் எது போடுறோம், இல்லை சில தெரியாமல் 0ன்னு கூட யோசிச்சிருவாங்க. ரெண்டு எப்படி யோசிப்பாங்க? 2019, 20, 21 இல்லை 22 வரைக்கும் யோசிச்சு 3 வருஷம் யோசிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தப்பு இல்லாமல் பண்ணுறோமா அப்படிங்கிறத தான் எதிர்பார்ப்பாங்க. அடுத்ததாக கேள்வி 42. கீதா தனது வீட்டு பாடத்தை மாலை 4:30 மணிக்கு தொடங்கி 7:45 மணிக்கு முடிக்கிறாள். கீதாவுக்கு பின் 15 நிமிடங்களுக்கு பிறகு ராம் தனது வீட்டு பாடத்தை தொடங்கி 2 மணி 55 நிமிடங்களில் முடிக்கிறார் எனில் ராம் தனது வீட்டு பாடத்தை எப்போது முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், கீதா 4:30க்கு தொடங்கியிருக்காங்க. ஆனால் நமக்கு கீதா விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க யாரை பற்றி கேட்குறாங்க? ராமை பற்றி. ராம் எவ்வளோ நேரம் கழித்து தொடங்கியிருக்கான்? இன்னொரு 15 நிமிஷம். அப்படின்னா ராம் தொடங்கினது 4:45க்கு தொடங்கியிருக்காங்க, கரெக்டா? எவ்வளோ நேரம் கழித்து முடிக்கிறாங்க? 2 மணி 55 நிமிஷம். அப்போ 2 மணி நேரம்னா 5:45, 6:45, 2 மணி 55 நிமிஷம்னா 3 மணிக்கு 5 நிமிஷம் கம்மி. அப்போ 7:45னா 3 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் கம்மி. அப்படின்னா எத்தனை மணிக்கு முடிப்பாங்க அப்படின்னா 7:40க்கு முடிப்பார். ஸோ 7:40 PM அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான. நம்ம 2:55 யோசித்தோம். நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம். 4:45க்கு தொடங்கியிருக்காரு, 2 மணி 55 நிமிஷம். நம்ம சாதாரணமாக போகிறது மாதிரி. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 100 வச்சு கணக்கு வர மாட்டோம், 60 வச்சு வரும். 60 தாண்டி மீதி இருக்கிறத அந்த பக்கம் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 5 10க்கு 0, 4 5 9, இது ஒரு 100, 4 2 6. இப்போ இந்த 100 நிமிஷன்றதை நம்ம என்னவா மாற்றிக்கணும்? மணியாக மாற்றிக்கணும். 100 நிமிஷன்றது 1 மணி 40 நிமிஷம், கரெக்டா? அப்போ இந்த 1 மணி இங்கே சேர்த்துட்டோம்னா 6 1 7 மணி 40 நிமிடம். நமக்கு அதே தான் இங்கேயும் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இந்த அடிஷன் படி போகாமல் நம்ம அப்படியே டைம் வச்சு யோசிக்கிறது மாதிரி நான் உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? வழக்கமாக ஒவ்வொரு முறையும் கேட்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தொடங்கினதா சொல்கிறாங்க இல்லையா? நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இதே இதுதான், அதே 4:30க்கு தான் அவங்க தொடங்கியிருக்காங்க. ராம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20 நிமிடம் கழித்து தொடங்குறாரு. எவ்வளோ நேரம் கழித்து? 20 நிமிடம் கழித்து வீட்டு பாடத்தை தொடங்குறாரு. முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 1 மணி 35 நிமிடம் ஆகுது. அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு முடிக்கிறதுக்கு. 20 நிமிஷம் கழித்து தொடங்குறாரு, 1 மணி 35 நிமிஷம் கழித்து முடிக்கிறாரு. அப்படின்னா அவர் தன்னோட வீட்டு பாடத்தை எத்தனை மணிக்கு முடிச்சிருப்பாரு? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா இங்கேயே சொல்கிறேன். இதே 4:30க்கு தொடங்குறாங்க, இதே 15 நிமிஷம் கழித்து முடிக்கிறாரு. ராம் தொடங்குறாரு. யார்? ராம். 15 நிமிடம் கழித்து ராம் தொடங்குறாரு. ஆனால் முடிக்கிறது எத்தனை மணிக்கு முடிக்கிறாரு அப்படின்னா 8 மணி 25 நிமிடத்துக்கு முடிக்கிறார். எத்தனை மணிக்கு முடிக்கிறாரு? 8 மணி 25 நிமிடத்துக்கு. அப்படின்னா அவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாருன்றது தான் கொஷின். இந்த 2 கொஷின் வித்தியாசம் தெரியுதா? இங்கே எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு எத்தனை மணிக்கு முடிச்சாருன்னு கேட்டிருக்கேன். இங்கே எத்தனை மணிக்கு முடிச்சாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் 2 கேள்வி. இந்த 2 கேள்விக்கு என்ன ஆன்சர்ன்றதும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் 43. கண்ணன் வாரத்தில் 5 நாட்களில் ஒவ்வொரு நாளும் 6 மணி 15 நிமிடங்கள் வேலை செய்தார் எனில் ஒரு வாரத்திற்கான அவரது மொத்த வேலை நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காரு? 6 மணி 15 நிமிஷம்.
கரெக்டாக 6 hours 15 minutes. கீழே அங்கே ஆன்சர் கொடுக்கும்போது எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிட்ஸில். அப்போ இதையும் நம்ம என்னவா மாற்றிக்கலாம், மினிட்ஸாக மாற்றிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 6 மணி நேரத்துக்கு 6 360 360 மினிட் ப்ளஸ் இது ஒரு 15 மினிட்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னா 375 375 நிமிஷம் வேலை செஞ்சுருக்காரு. மொத்தம் ஒரு வாரத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம், ஒரு வாரத்துக்கு அப்படின்னு ஒரு வாரத்துக்கு 7 நாள் தானே சார் அப்படின்ட்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற ஆன்சர் எதுவுமே வராது. ஏன் சார் வராது அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட்லேயே அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், கண்ணன் ஒர்க்டு ஃபார் 5 days a week. ஒரு வாரத்தில் எத்தனை நாள் வேலை செய்கிறாரு அப்படின்னா 5 நாள். அப்போ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் போதும்னா 5 ஆள். கரெக்டாக, ஏன்னா வாரத்தில் 5 நாள் தான் ஒர்க்கிங் டே. அப்போ 5 5 25 மீது 2 7 35 37 35 15 3 18. அப்போ ஒரு வாரத்தில் அவர் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாரு அப்படின்னா 1875 நிமிடங்கள் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. சரிங்களா, இல்லைன்னா நம்ம யூனிட்டை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அடுத்ததான் கேள்வி எண் 44. பள்ளி நிகழ்ச்சி காலை 9 மணிக்கு தொடங்குவதாக இருந்தது, ஆனால் 25 நிமிடம் தாமதமாக தொடங்கியது. மாணவர்கள் 45 நிமிடங்கள் ஓய்வெடுத்தனர். நிகழ்ச்சி மாலை 3:30 மணிக்கு முடிந்ததெனில் நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் நடந்தது? பாருங்க, 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதா இருந்திருக்கு, ஆனால் 25 நிமிஷம் தாமதமாக தொடங்கியிருக்கு. அப்புறம் எத்தனை மணிக்கு தொடங்கியிருக்கு? 9:25. அதோட நடுவில் பிரேக் விட்டுருக்காங்க. எவ்வளோ நேரம்? 45 நிமிஷம். அப்போ அதுவும் அந்த ப்ரோக்ராம் நடக்கலன்னு தான் அர்த்தம். கரெக்டாக, அப்போ அந்த 45 நிமிஷத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 0 4 6 1 7 9. அப்போனா 70னா இது 60, மீதி அந்த மீதி 10. ஏன்னா 60 நிமிஷம் போயிடும் இல்லையா, அந்த 60 நிமிஷத்தை இங்கே அமிச்சிட்டோம்னா மீதி 10 இருக்கும். அப்போ 1 மணி நேரம். ஸோ ஆக்சுவலாக ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு தொடங்கியிருக்குன்னா 10:10க்கு தொடங்கியிருக்கு. இதெல்லாம் புரியுதுங்களா? 9:70ன்னு கிடைக்குது. மொத்தம் 70 நிமிஷம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 60 நிமிஷம்னா அந்த 1 மணி நேரத்தை இந்த பக்கம் அமிச்சிடறோம், மீதி 10 நிமிஷம் தான் இருக்கும். கரெக்டாக, அப்போ 10 மணி 10 நிமிடம்ன்றது அர்த்தம். ஸோ ப்ரோக்ராம் தொடங்கினது 10 மணி 10 நிமிஷத்துக்கு. எப்போ முடிஞ்சிருக்கு? ஈவினிங் 3:30க்கு முடிஞ்சிருக்கு. 2 விதமாக கணக்கு பண்ணலாம். ஈவினிங் 3:30 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இதையும் நம்ம அந்த 24 ஹவர்ஸாக மாற்றிக்கலாம். 15:30 இப்படி மாற்றிக்கிட்டு கழிச்சிங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். இல்லைனாலும் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். அப்போ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா இது 20, 15ல் 10 போயிடுச்சுன்னா 5. ஸோ ப்ரோக்ராம் மொத்தமாக எவ்வளோ நேரம் நடந்திருக்கு அப்படின்னா 5 மணி 20 நிமிடங்கள். நீங்கள் இப்போ 10:10க்கு ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சிருச்சு. சாயந்தரம் 3:30 சொன்னாங்களே, இது ஏன் சார் 15:30 எடுத்துக்கிட்டீங்க? இப்படியே 3:30ன்னு போட்டு கழிக்கிறதாங்கன்னா கூடாது. நம்ம இந்த மாதிரி டைமுடைய டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம முதல்ல 24 ஹவர்ஸாக மாற்றிக்கணும். ஸோ மதியம் 3:30ங்கிறது 15:30 தெரியும் இல்லையா 24 ஹவர்ஸில். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 15:30லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லைனா ப்ரோக்ராம் 10:10க்கு தொடங்கியிருக்கு. கரெக்டாக, நீங்கள் அப்படியே யோசிக்கலாம் ஒரு மணி நேரமாக 11:10 12:10 1:10 2:10 3:10. எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்கு? 3:30க்கு. அப்போ இது வரைக்கும் 1 2 3 4 5 மணி நேரம். 3:10 வரைக்கும் 3:30க்கு முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னொரு 20 நிமிஷம். ஸோ 5 மணி 20 நிமிடங்கள். நீங்கள் இப்படியே யோசிக்கலாம். உங்களுக்கு எந்த வழி அந்த நேரத்தில் டக்குன்னு தோணுதோ அதை பொறுத்து தான். சரிங்களா, எப்படி பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தான் வந்துடும். ஓகேங்களா, இங்கே நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 43வது கேள்வியிலே கேட்கணும்னு நினச்சேன். ஏற்கனவே 2 கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, இங்கே 3வதாக ஒரு கேள்வி. கண்ணன் வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் 5 மணி 30 நிமிடங்கள் வேலை செய்கிறார் எனில் அவரது மொத்த வேலை நேரம் என்ன? இது ஒரு கேள்வி. வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிறாரு, ஒரு நாளைக்கு 5 மணி 30 நிமிடம்னா மொத்த வேலை நாட்கள் எவ்வளவு? இது ஒரு கொஸ்டின். 4வது கேள்வி. வாரத்தில் 5 நாட்கள் இப்படியே எடுத்துக்கலாம். வாரத்தில் 5 நாட்கள் வேலை செய்கிறார், ஒரு நாளில் 7 மணி 45 நிமிடங்கள் வேலை செய்கிறார் எனில் ஒரு வாரத்தில் அவருடைய வேலை நேரம் எவ்வளவு? 5 நாளில் ஒரு நாளைக்கு 7 மணி 45 நிமிடம்னா மொத்த வேலை நாட்கள் எவ்வளவு? எல்லாமே நீங்கள் எதில் சொல்கிறீங்கன்னா இதே மாதிரி மினிட்ஸ்லேயே சொல்லுங்கள். சரிங்களா, ஹவர்ஸில் இல்லை மினிட்ஸில். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக 4 கேள்வி கேட்டிருக்கோம். அடுத்ததான் கேள்வி எண் 45. பேருந்துகள் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் வருகின்றன. முதல் பேருந்து காலை 6:15 மணிக்கும் கடைசி பேருந்து இரவு 7:30 மணிக்கும் வருகின்றது எனில் இந்த இடைவெளியில் எத்தனை பேருந்துகள் வருகின்றன? பாருங்கள், இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். காலையில் 6:15க்கு ஒரு பஸ்ஸு, லாஸ்ட்டாக 7:30க்கு. இதுக்கு நடுவில் ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது. இப்போ பாருங்க, 6:15னா 6:30 6:45 7 மணி. ஸோ 7 மணி வரைக்கும் 3 பஸ்ஸு. அதுக்கப்புறம் 7 to 8 7:15 7:30 7:45 8, அப்போ ஒரு 4 பஸ்ஸு. அதே மாதிரி 8 to 9 அதுக்கு ஒரு 4. இதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு 4 பஸ்ஸு கணக்கு. அப்போ பாருங்களேன், 7 to 8 8 to 9 9 to 10 11 12 1 2 3 4 5 6 7 இது மாதிரி 7 மணி வரைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை டைம் கணக்கு வருதுன்னு பாருங்கள். 4 பஸ்ஸா? 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் இது வரைக்கும் 12 ஹவர்ஸ் வருது. அப்போ 12 இன்ட்டு 4 இது வரைக்கும் 4 12 48. ஸோ இது வரைக்கும் வரக்கூடிய பஸ் மொத்தம் எத்தனை ஆகுது அப்படின்னா 48 ஆகுது. ஏற்கனவே ஒரு 3, இது ஒரு 48. இது எப்போ ஈவினிங் 7 வரைக்கும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 7:30க்கு கடைசி பஸ் வருது. அவங்க கேட்குறது இந்த இடைவெளியில் எத்தனை பஸ் வருது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 7 ஆச்சா, அப்போ 7:15க்கு ஒரு பஸ் வரும், அப்போ 1. ஸோ சேர்த்தோன்னா 48 49 ஒரு 3 52. ஸோ மொத்தமாக இதுக்கு நடுவில் வரக்கூடிய மொத்த பஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 52. ஆனால் கீழே நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்குற எதுலையுமே அந்த ஆன்சர் கிடையாது. நீங்கள் ஒருவேளை முதல் பஸ்ஸையும் லாஸ்ட் பஸ்ஸையும் சேர்க்கணுமா சார் அப்படின்னு யோசிச்சாலுமே அதையும் சேர்த்தா கூட நமக்கு ஒரு 54 தான் ஆகுது. ஸோ இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே தப்பு தான். அப்போ நமக்கான சரியான விடை என்ன அப்படின்னா 52. இப்போ இங்கே போட்டோம் இல்லையா, 7லேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இப்படி உட்காந்து ஒவ்வொன்றா போகணுன்னு கூட கிடையாது. நமக்கு காலையில் 7 மணி தொடங்கி நைட்டு 7 மணி 7 to 7 போது மொத்தமாக 12 ஹவர்ஸ் கணக்கு வந்துடும். அப்போ டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், அதை டக்குன்னு யோசிச்சோன்னா 7 to 7 12 ஹவர்ஸ், ஒரு மணி நேரத்துக்கு 4 போது 4 48 அப்படின்னு கூட நீங்கள் டைரெக்டாகவே கணக்கு பண்ணிடலாம். சரிங்களா, அந்த மாதிரி யோசிச்சு போட்டிங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஓகேங்களா. அடுத்ததான் கேள்வி எண் 46. யாஷ் ஒரு நாளை நினைத்து அந்த வருடம் லீப் இல்லாத வருடம் என்கிறார். அந்த ஆண்டு 2ஆல் வகுப்படும். அந்த நாள் ஒரு பகா எண். அந்த மாதத்திற்கு ஒரு காரணி உள்ளது. யாஷ் எந்த நாளை யோசிக்கிறார்? பாருங்க, ஒரு டேட்டை திங்க் பண்றாங்க. அதுல அந்த வருடம் லீப் இல்லாத வருடம், அதாவது சாதாரண ஆண்டுன்னு சொல்றாங்க. அப்ப கீழே இருக்கிற ஆன்சர்ல லீப் வருஷம் வரக்கூடாது. கரெக்டா, ஏன்னா நான் லீப் இயர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இதுல எது நான் லீப் இயர்? 2018 நான் லீப் இயர். ஆனால் 2020 லீப் இயர். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ரைட். அடுத்தது, த இயர் இஸ் டிவைசபிள் பை 2. அந்த ஆண்டு 2ஆல் வகுப்படும். அப்போ 2018 2ஆல் வகுப்படும். அடுத்தது, அந்த நாள் ஒரு பகா எண். அந்த டே வந்து ஒரு பகா எண்ணா இருக்கும் அப்படின்றாங்க. டே பாருங்க, இங்க 15, இங்க 7. இதில் எது பகா எண்? 7 தான். 17 தான் பகா, 7 தான் பகா எண். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 7/9/2018. The date is a prime number. The month has one factor. ஆமாம், 9க்கான காரணி எது வரும்னா 3 மட்டும்தான் வரும். 1 9 தவிர 3 தான் வரும். நமக்கு அதுவும் மேட்ச் ஆகிடுது பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்ததான் கேள்வி 47. ஒரு மகிழ் வந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் அது 40 கிலோமீட்டர் தூரத்தை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? பாருங்க, 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போயிடுது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 40 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, நீங்கள் 10 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சா கூட போதும். 1 ஹவர், 1 ஹவர்ன்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம், 60 மினிட்ஸ்னு எடுத்துக்கலாம். 60 மினிட்ஸுக்கு 50 கிலோமீட்டர். கரெக்டா, 60 மினிட்ஸுக்கு 50 கிலோமீட்டர். அப்போனா மொத்தம் இதில் 6 டென்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படி பிரித்து பார்த்தாலும் சரி, இதில் நீங்கள் டிவைடட் பை 5, ரெண்டு பக்கமும் 5ஆல் வகுத்துங்களா, இது என்ன ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 60 5ஆல் வகுத்தீங்கன்னா 12. அப்போ 12 மினிட்ஸில் 50 5ஆல் வகுத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். 12 மினிட்ஸில் 10 கிலோமீட்டர். நமக்கு எத்தனை கிலோமீட்டர் வேணும்? 40 கிலோமீட்டர். 10 40 ஆக்கணும். எதால் மல்டிப்ளை பண்ணால் வரும்? 4ஆல். அப்போ இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேங்க. 4 12 48. ஸோ 48 மினிட்ஸில் 10 4s are 40 கிலோமீட்டர். புரியுதா எப்படின்ட்டு? இதை டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷனை வச்சும் போடலாம். ஆனால் அதை விட இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தான் நான் எப்படியே சொல்லிட்டேன். 60 மினிட்ஸில் 50 கிலோமீட்டர். நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா 0 கேன்சல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி பண்ணீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். சொல்ல போனால் பாருங்களேன், இது இன்னும் ஈஸியாக இருக்கும். 0 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 6 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர். இப்படி எடுத்துக்கலாமா? இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க கேட்கறது 40 கிலோமீட்டர். அப்படின்னா பாருங்கள், 5 இங்கே கிலோமீட்டரில் 40 வரணும். 5 எதால் பெருக்கணும் 40 வரும்? 8ஆல். அப்போ இங்கேயும் 8ஆல் பெருக்கிடுங்க. அப்போ ரெண்டு பக்கம் 8ஆல் பெருக்கினீங்கன்னா 6 8 48. ஸோ 48 மினிட்ஸில் 8 40 40 கிலோமீட்டர். முடிஞ்சிச்சு பாருங்கள். நீங்கள் இப்படி யோசிச்சாலும் சரிதான். நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 10 கிலோமீட்டரில் கணக்கு பண்ணேன். இன்னும் ஈஸியாக இங்கே இது 2 விதமாக பண்ணலாம் சார். நீங்கள் நமக்கு அந்த நேரத்தில் எந்த ஐடியா தோணுதோ அதுதான். சரிங்களா, நமக்கு எந்த ஐடியா கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், ஆன்சர் 48 மினிட்ஸ். ஸோ 48 நிமிடங்களில் அது எவ்வளோ கிலோமீட்டர் ரீச் பண்ணோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர் ரீச் பண்ணும். ஓகேங்களா. இங்கே இன்னொரு கொஸ்டினும் கேட்க முடியும் இதே இது வச்சோம். என்ன அப்படின்னா இதே கொஸ்டின் 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்னு கேட்டிருக்கேன் இல்லையா. இதுக்கு பதில் நான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஏற்கனவே 4 கேள்வி கேட்டிருந்தோமா, 30 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளும்? இதே மெத்தடில், இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை விட இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இதே ஐடியா யூஸ் பண்ணி போடுங்க. 30 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது ஒரு கொஷின். இன்னொன்று 18 நிமிஷத்தில்
எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குன்றது இன்னொரு கொஷின். ஸோ இந்த 2 லைனை எடுத்துக்கோங்க. இந்த 2 லைனை வச்சு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 2 கேள்வி மட்டும் இல்லை, இதே மாடலில் எத்தனை கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். 30 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கொன்றது ஒரு கொஷின். அடுத்ததா 18 நிமிஷத்தில் எவ்வளோ தூரத்தை கடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஷின். ஸோ அழகாக இந்த 6 நிமிஷம் 5 கிலோமீட்டர்ன்றதை வச்சுக்கிட்டு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 48. 56 லிட்டர் 200 மில்லி லிட்டர் மற்றும் 32 லிட்டர் 49 மில்லி லிட்டரை கூட்டுக. எங்க நீங்கள் இதுக்கு யோசிங்களேன் பார்க்கலாம். 56 லிட்டர் 200 மில்லி லிட்டர் 32 49 மில்லி லிட்டர். நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஒரே முறை நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் வருது, உங்களுக்கு வர ஆன்சர் இதில் இருக்குதான்னு மட்டும் யோசிங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் சொல்கிற ஆன்சரை பாருங்கள். ஓகேவா? டைம் எடுத்துக்கிட்டு பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே ரைட். நான் ஆன்சர் சொல்லிவிடுவா. லிட்டர் 56, மில்லி லிட்டர் 200. இங்கே பாருங்கள், லிட்டர் 32, மில்லி லிட்டர் 49. நான் எதுக்கு உங்களை போட சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 49 மில்லி லிட்டர்னும் போது இங்கே போட்டுருவாங்க 49. இப்படி போட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் காலியாக இருக்கிறது 0 சேர்த்து 490 மில்லி லிட்டர்னு ஆகிடும். நம்பர் இப்படி போடக்கூடாது. இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை பார்க்க சொன்னது. 49 மில்லி லிட்டர்னா 049ன்னு போடணும். ஏன்னா மில்லி லிட்டர் 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 லிட்டர். இங்கே தான் பாருங்கள் 3 டிஜிட் இருக்குது. அப்போ 49 மில்லி லிட்டர்னா 049ன்னு போடணும். அப்போ 9 4 2 இங்கே தப்பு இல்லை, இங்கே அழகாக கூட்டிடுவீங்க. 88 249 மில்லி லிட்டர். 88 லிட்டர் 249 மில்லி லிட்டர்ன்றது தான் ஆன்சர். நீங்கள் இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 200 32 49ன்னு போட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இங்கே 690ன்னு கிடைச்சிரும். நமக்கு ஆன்சர் டக்குன்னு பார்த்தோன்னே 690 69 2 ஆன்சர் ஆக்சுவலாக ஒன்றா இருந்துச்சு. இங்கே ஏதாவது இடத்துல 690 மில்லி லிட்டர்னு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணுறதுக்கான இங்கே கிலோ லிட்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஏதாவது மாற்றி சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யூனிட்டையும் கவனிக்கணும். இங்கே பாருங்கள், கிலோ லிட்டர் இது லிட்டர் ஒரே ஆன்சரை கொடுத்து கூட அவங்க அந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மெயின் இதில் இந்த 3 டிஜிட்டில் எழுதுறதுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கணுன்றது தான். ஓகேங்களா? சரி, இங்கே நான் இன்னொரு கேள்வி சொல்கிறேன். 33 லிட்டர் 320 மில்லி லிட்டர் மற்றும் 15 லிட்டர் 40 மில்லி லிட்டர் இரண்டையும் கூட்டுக. இது 7வது கேள்வி. 33 லிட்டர் 320 மில்லி லிட்டர் 15 லிட்டர் மற்றும் 40 மில்லி லிட்டர் இது ரெண்டுத்தையும் கூட்டணும். ஒரு கொஷின். 18 லிட்டர் 473 மில்லி லிட்டர் 13 லிட்டர் 3 மில்லி லிட்டர் இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன ஆன்சர் அப்படிங்கிறது. ரெண்டுமே அடிஷன் தான். 2 விதமான யூனிட் இதில் கொடுத்துருக்கேன், லிட்டரையும் மில்லி லிட்டரையும் வச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மொத்தமாக ஒரு 8 கேள்வி கேட்டிருக்கோம் இது வரைக்கும். கேள்வி எண் 49. ஒரு அரிசி மூட்டையின் எடை 2 கிலோ 63 கிராம். இந்த எடையை கிராமில் குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், கிராமில் 2 கிலோ, 1 கிலோன்னா 1000 கிராம். அப்போ 2 கிலோ அப்படின்னா 2000 கிராம். எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறது 63 கிராம். அப்போ 2000 கூட 63 ஆட் பண்ணணும். 2000 கூட 63 ஆட் பண்ணிங்கன்னா 2063. ஸோ ஆன்சர் 2063 கிராம். சார் பார்க்கறதுக்கு எல்லாம் சிம்பிளாக தெரியும், ஒரு சிலருக்கு இதில் தோண செய்யும். சார் எல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்குது, இது மாதிரிலாம் கேட்பாங்களான்னு. நீங்கள் லாஸ்ட் டைம் டெட் எடுத்து இதுவே 2022 அந்த 12 தொடங்கி 2024 வரைக்கும் எடுத்த டெட்டை எடுத்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பரோட டஃப் லெவலே வேறு. ஆனால் அதுவே இந்த 2025 அவங்க கேட்டிருந்த கொஷின் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பேப்பர் 1 ஆகட்டும் பேப்பர் 2 ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே அவங்க கேட்டிருக்கிற லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்காக எல்லாரும் அட்டன் பண்ணுற அளவுக்கான லெவலில் தான் கேட்டிருக்காங்க. பேசிக் மேத்ஸ் தெரிஞ்சாலே போதுன்ற அளவுக்கு தான். அப்போ அது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இப்படி கொஷின்ஸ் வரும். இன்னும் சிலர் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்குறது மாதிரியான கொஷின்ஸ் நடத்துங்க சார். எதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, முதல்ல அந்த விஷயத்துக்கு வந்துடுங்க. இப்படி தான் கேட்பாங்க, இப்படி இருக்குது இப்படி தான் இருக்கும்லாம் கிடையாது. நாம் எல்லாத்துக்கும் தயாராக போகணும். அவங்க எப்படி கேட்குறாங்களோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு பேசிக், ஏன்னா நிறைய டீச்சர்ஸுக்கு இதில் ரொம்ப டச் விட்டுருக்கோம். ஈவன் மேத்ஸ் எடுக்காத சப்ஜெக்ட் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் சுத்தமாக டச் இல்லாமல் பேசிக்லாம் கூட மறந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை யோசிச்சு தான் நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக் லெவல்லேருந்தே கொண்டு போயிட்டுருக்கேன். அப்போ அப்படின்னும் போது இதெல்லாம் இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடியதுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. டீச்சர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பையனுக்கு பெரிய மல்டிப்ளிகேஷன் தெரிய சொல்லி தரணும் அப்படின்னா நம்ம பேசிக்கில் அடிஷனில் இருந்து தான் சொல்லி தொடங்குவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே இந்த பேசிக் லெவலில் தப்பு இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதே மாடலில் ஒரு பெரிய பெரிய சம்மெல்லாம் வரும்போது கூட நம்மளால் பண்ண முடியும். நிச்சயமாக ஒரு அடுத்தடுத்த 2-3 நாளைக்கு இந்த பேசிக் லெவல் தான் சொல்லி தருவேனே. அப்புறம் வரும்போது தான் இதுக்கு அடுத்த ஹையர் லெவலுக்கு போவேன். சரிங்களா? ஓகே, அடுத்ததா இது 49 ஆச்சா? இதே மாடலில் ஒரு 2 கேள்வி கேட்டலாமா? ஏற்கனவே 8 கேள்வி கேட்டிருக்கோம். 9வது கேள்வி. ஒரு அரிசி, இதையே கேட்போம். ஒரு அரிசி மூட்டையின் விலை 5 கிலோகிராம் 30 கிராம். இதை கிராமில் குறிப்பிடுக.
சரிங்களா? இதே மாடல்லே கேட்குறேன். இந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்தது 50வது கேள்வி. 170% ஆஃப் 1140 1140 170% என்பது எவ்வளவுன்னு கேட்டிருக்கும். இது கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்ன்றதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாருங்க, ஏன்னா நிறைய பேர் சதவீதம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க சார், சதவீதம் லாப நஷ்டம் கொஸ்டின்லாம் நடத்துங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த டாபிக்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே நடத்துறேன். இப்போ இந்த கேள்வி பாருங்க, 1140ல் 170%. சதவீதம்னா பைல 100 போடணும். அவங்க சதவீதம் சிம்பிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பைல 100. இந்த சதவீதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இதோட பேசிக் வீடியோ ஒன்று இருக்கு. நான் அதையுமே இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு குரூப்ல அனுப்பி விடுறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜோட பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க 0 0 0 0 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. அப்போ மற்றதை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 114 × 17 இது ரெண்டுத்தையும் இதோட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எது ஆன்சர் வரும் எது ஆன்சர் உட்காந்து மொத்தத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க பார்த்தவொடனே இது ஆன்சர் வரும் வராதுன்றதை கெஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ லாஸ்ட் நம்பர் பாருங்க 4 7 20. இது இந்த கொஸ்டினுக்கு யூஸ் ஆகுறதுக்காக சொல்ல வரல, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினுக்கும் இந்த ஐடியா நமக்கு யூஸ் ஆகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 7 7 4 28. ஸோ கடைசி நம்பர் கண்டிப்பாக என்ன முடிய போகுது 8. ஸோ இந்த ஆன்சர் கிடையாது, இந்த ஆன்சர் கிடையாது. அப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான். அப்போ ஒருவேளை ஒரே ஆன்சர் தான் 8ல் முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம 3 ஆன்சரை அடிச்சுட்டு ஆன்சரை டக்குன்னு சூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பாருங்க. இப்போ இங்கே 2 நம்பர் 8ன்னு முடியவே நமக்கு வேற வழி கிடையாது. நீங்க 17 பெருக்கி ஆகணும். அப்படி 17 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1938 கிடைக்கும். பெருக்கி பாருங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1938. ஓகேங்களா? இது பெர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா இதே மாடல் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 9 கொஸ்டின் கேட்டிருக்கோமா? 10வது கேள்வி. 150% ஆஃப் 1250 1250ல் 150% என்பது எவ்வளவு? இதுக்கான கொஸ்டின் என்ன, ஆன்சர் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு 10 கேள்வி நடத்திருக்கேன். இதோட நமக்கு 50 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 10 கேள்வி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளுமே ஏறக்குறைய 10 கேள்விகள் இல்லை ஒரு 3-4 கேள்விகளாக ஹோம்ஒர்க் கொடுத்து தான் இருக்கும். அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு 10 கொஸ்டினோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.